வெல்கம் டு த சேனல். காதலின் உணர்வுகள் எபிசோட் நம்பர் 27. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபிடிஎல் டீம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். லேட்டர் இந்த டே ஆதிக்கு அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல் கம்பெனியில் இருந்து கால் வருது. அங்கே இருக்கிற மேனேஜர் முன்ஷிஜி கால் பண்ணுறார். ஆதி, why is there so much delay in the work, Munshiji? Munshiji, sir, there is one land which is in between all our other properties. We cannot start the project unless we acquire that land. Adi, so what is the problem? Pay them what they want or more and get the land. Call me only when you have all the details in place. ஆதி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார். முன்ஷிஜி, ஜி ஷாப். பாரு, ஆதி கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறத அவர் ரூம் பிளைண்ட்ஸ் வழியாக பார்க்குறா. மைண்ட் வைஸ், என்ன ஆச்சு இவருக்கு, ஏன் இப்படி டென்ஸ்டாக இருக்கார்? ஆதி, அது சரி, இவர் டென்ஷனாக இல்லாமல் இருந்தால் தான் அதிசயம். ஆதி அவள் தன்னை பார்க்குறத கவனிச்ச ஆதி அவளை முறைக்கிறார். பாரு டக்குன்னு வேலை செய்கிற மாதிரி பாவலா காட்டுறா. ஒரு 1 ஹவரில் முன்ஷிஜி அகைன் கால் பண்ணுறார். ஆதி, பெட்டர் பி எ குட் நியூஸ். முன்ஷிஜி, சாப், அந்த லேண்ட் ஷுக்தேவ் லேண்ட், ஹாண்டாக்கு சொந்தமான லேண்ட். அவங்க இப்போது லண்டனில் இருக்காங்க. நான் அவர்கிட்ட பேசினேன். அந்த லேண்ட் அவர் பேத்தி பார்வதிக்கு கிஃப்ட் பண்ணதாக சொல்கிறார். அவங்க தான் இனி எந்த டிசிஷனும் எடுக்க முடியுமா. இங்கே இருக்கிற அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் நம்ம ஒர்க்கோட நல்லது புரிஞ்சு நமக்கு லேண்டை கொடுத்துட்டாங்க. இவங்க இங்கே இல்லாதனால தள்ளி போகுது. பாரு, நேம் ஒன்று போதும் ஆதியாக கூல்டவுன் ஆக்க. ஆதி, அவங்கக்கிட்ட பேசி அந்த லேண்ட் அக்யூர் பண்ணுங்க. இன்றைக்கி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இதுக்கு மேலே டிலே ஆனால் செய்ய வராது. முன்ஷிஜி, ஆனால் சார், அந்த மேடம் லண்டனில் அவங்க கூட இல்லையா, அவங்க சென்னையில் இருக்காங்களாம். அது சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். அவங்க நம்பர் அட்ரஸ் வாங்கி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். முன்ஷிஜி, சார், அவங்க அட்ரஸ் எனக்கு கிடைக்கல, ஆனால் ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கேன் சார். ஆதி, ஓகே, நம்பர் சொல்லுங்கள். முன்ஷிஜி நம்பர் சொல்கிறார். இதுதான் அவங்க நம்பர். ஆதி, சரி, நான் பார்த்துக்கிறேன். கால் கட் பண்ணிடுறார். ஆதி அந்த நம்பர் அவர் மொபைலில் ஃபீட் பண்ணி கால் பண்ணுறார். பாரு லுக்ஸ் அட் த நம்பர் அண்ட் லுக்ஸ் அட் ஆதி த்ரோ த பிளைண்ட்ஸ். இவர் எதுக்கு இப்போ கால் பண்ணுறார்? ஷீ கட்ஸ் த கால் அண்ட் வாக்ஸ் டு ஹிஸ் கேபின். ஷீ நியூ சம்திங் வாஸ் பாதரிங் ஹிம். ஆதி லாஸ்ட் டைம் பாருக்கு கால் பண்ண அப்போ நம்பர் நோட் பண்ணல. பிகாஸ் அவரோட பிஏ தான் டயல் பண்ணி இவருக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலி ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் தானே கால் கனெக்ட் பண்ணுவாங்க. பாருக்கு அது ஆதி நம்பர்னு தெரியும். ஆதிக்கு கால் கட் ஆனது டென்ஷன் தருது. ஆதி, ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இவங்க வேறு அர்ஜென்சி தெரியாமல் ஒரு வேலை புது இருக்குன்னு கால் கட் பண்ணி இருப்பாங்களோ. பாரு வர. ஆதி, எதுக்கு என் நம்பருக்கு கால் பண்ணீங்க? ஆதிக்கு சர்ப்ரைஸ். ஓ, அதுவும் நம்பரா? பாரு, ஏதாவது செய்யணுமா? ஆதி, உன்னோட ஹோஷியார்பூர் லேண்ட் பற்றி பேசணும். பாரு, ஆதி, அந்த லேண்டோட பேப்பர்ஸ்லாம் எங்கே இருக்குது? பாரு, அது தார்ஜி உங்களுக்கு இல்லை நீங்கள் தான் உடனே கிளம்பிட்டீங்களே. ஆதி, பார்வதி, என்ன உளறிட்டு இருக்க? பேப்பர்ஸ் எங்கே? பாரு, என்கிட்ட தான் இருக்குது. ஆதி, குட், அந்த லேண்ட் எனக்கு வேணுமே. ஆதி அவளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். மீதி எல்லா லேண்டும் நம்ம அக்யூர் பண்ணிட்டோம். இந்த லேண்ட் மட்டும்தான் இருக்குது. ஆளுங்க எங்கே இருக்காங்கன்னு இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த ஹோல் ப்ராஜெக்ட் டிலே ஆயிடுச்சு. பாரு வாஸ் லீஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் வாட் ஆதி வாஸ் எக்ஸ்பிளைனிங். அவளுக்கு அந்த லேண்ட் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு புரியுது. அண்ட் ஆதிக்கும் அது கிடச்சா ரிலீஃபாக இருக்கும்னு புரியுது. பாரு, நான் நாளைக்கு உங்களுக்கு பேப்பர்ஸ் தரேன். அண்ட் டூ வாட் எவர் யூ வாண்ட், தேட்ஸ் யுவர் எனிவே. ஆதி, டோட்டலி சர்ப்ரைஸ்ட். எவ்வளோ பைசா அது இது எதுவும் கேட்கல. அவங்க ஊர் மக்கள் மாதிரி நல்லது நடந்தால் சரின்னு ஓகே சொல்லிட்டான்னு புரியுது. ஆதி, இட் கேன் ஃபெட்ச் யூ ரியலி குட் மணி. பாரு, தேட்ஸ் யுவர் ப்ராப்ளம். நீங்கள் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். ஆதி ஃபேஸில் ஒரு தெளிவு அப்போ தான் வருது. அதை பார்த்து பாருக்கு ஹாப்பியாக இருக்குது. அவள் சாட்டிஸ்ஃபைட் ஸ்மைலோட அங்கேருந்து போகிறா. Par is a long day in office and then catching up with Krish at night about his first ever talk with his new phone friend. Next day in office, Adi lawyer, phone conversation. Lawyer, sir, அந்த லேண்ட் உங்கள் நேமில் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கணும், இல்லைனா ஒர்க் ஃபர்தராக டிலே ஆகும். ஆதி, ஓகே சார், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி பேசிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். லாயர், சார், லேண்ட் ஹோஷியார்பூரில்
இருக்கிறதுனால நீங்கள் அம்ரிட்ஸ்டார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் அந்த மேடமோட பர்த் பிளேஸும் இங்கே தான். நாளை இங்கே பண்ணுறது தான் ப்ரொசீஜர். ஆதி ஓகே சார், ஐ வில் ஒர்க் தட் அவுட் அண்ட் கெட் பேக் டு யூ. ஆதி பார்வதி அவர் கேபினுக்கு வர சொல்கிறார். பேப்பர் பற்றி விசாரிக்கிறாரு. ஆதி பார்வதி பேப்பர்ஸ் எங்க? ஆதி எந்த பேப்பர்ஸ் மேடம்? நேற்று இருந்த பிஸியில் டோட்டலாக பேப்பர் பற்றி மறந்துட்டாங்க. ஆதி லேண்ட் பேப்பர்ஸ். பார்வதி கோவம் ஏறுது. பாரு ஓ நான் சுத்தமாக மறந்துட்டேன். ஆதி கோவமா வாட்? அது எப்படி நீ மறப்ப? நான் நேற்று உனக்கு சின்ன பிள்ளைங்க சொல்கிற மாதிரி எவ்வளோ பொறுமையாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் அர்ஜென்ட்னு சொன்னேன். இவ்வளோ அசால்ட்டாக வந்து மறந்துட்டேன்னு சொல்கிறேன். உனக்கு லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இஷ்டம் இல்லைன்னா நேற்று என்கிட்ட இந்த ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கலாம்ல. பாரு கொஞ்சம் பதட்டமாக ஐ எம் ரியலி சாரிங்க, நான் நிஜமாகவே ஒர்க் லோடில். அது ஷட்டப், என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? உன் லேண்ட் தானே கேட்டேன், அதுவும் ஒரு குட் காஸ்க்காக தானே. ஆனால் நீ எவ்வளோ ஆட்டிடியூட் காமிக்கிற பாரு. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நிஜமாகவே மறந்துட்டேன். நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். அது நோ நீட், எனக்கு உன் லேண்ட் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம், நீயே வச்சுக்கோ. நான் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். என் கண்ணு முன்னாடி நிற்காத. பாரு அவள் காதை பிடிச்சி சாரி கேட்குறான். ஆதி இங்கே இருந்து போயிடு. பாரு ப்ளீஸுங்க, நாளைக்கு நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். ஆதி வாக்ஸ் அவுட் ஆஃபீஸ் கேபின். ஐ டோன்ட் வாண்ட் யூ லேண்ட். பாரு கெட்ஸ் ஒரிட். ஐயோ பேப்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போலே இருக்குது. ஹவு குட் யூ ஸ்டூப்பிட்? அவர் உன் கூட பேசுகிறதில்ல, எதுவும் கேட்குறதில்ல. உனக்கு என்னவோ ஃப்ரீடம் தான் இருக்கார். அவரே வந்து உன்கிட்ட ஒன்று கேட்டால் நீ அதை மறந்து தொலைச்சிருக்க. நல்லா அவர் திட்டுறது தப்பே இல்லை. ஆதி வாஸ் அன்னாய்ட் அண்ட் டிஸ்டர்ப் தட் ஹோல் டே. Lais calls him in the evening to remind him. Adi shouts, just forget the whole damn things. The project is not going to work out. Pari was just about to enter his cabin, got scared and froze near the door. ஆதி அவ்வளோ முறைக்கிறார். எனக்கு இந்த டீலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். எந்த லாஸ் சூட் ஃபைல் ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன். லாயர் சார், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் 2 டேஸில் பண்ணி ஆகணும், இல்லைனா இன்வெஸ்டர்ஸ் ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஆதி கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிடுறார். பாரு அங்கே இருந்து ஓடிடுறா. பாரு reaches home and search for the documents. She waits for Adi to give to him. Adi டென்ஷனோட வந்து ஸ்ட்ரைட்டாக ஒர்க் அவுட் பண்ண போகிறார். He starts practicing martial arts and takes out his frustration on it. Paru walks in. She looks at him. He was very angry. Adi was sweating profusely. Husband's torso was seducing her every nerve. His punches in the air was so strong. She could feel anger in every bit of it. ஆதி அவளோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறார். ஹி வாஸ் நாட் ஷுர் வெதர் ஹி வாஸ் hallucinating or is she there for real. He turns towards her in full trust, punching a punch in air, sliding close to her neck, just missing her by inches. Paru could feel his hand, the air blown. The heat of his punch just scared her and tickled her. ஆதி இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? பாரு நான் பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆதி டேர்ன்ஸ் அரவுண்ட்ஸ் அண்ட் கிக்ஸ் இந்த ஏர். எனக்கு உன் இடம் தேவையில்லைன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்ன? போ இங்கேருந்து. பாரு இந்தாங்க, நான் சொல்லிட்டேன்ல, இது உங்கள் பேப்பர்ஸ், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு. நான் நிஜமாக ஒர்க் டென்ஷனில் மறந்துட்டேன். அவள் பேசிகிட்டே கரெக்டாக அவர் பின்னாடி வந்து நிற்கிறா. பேப்பர்ஸை ஃப்ரெண்டில் அவருக்கு பாஸ் பண்ணுறா. ஹர் ஹேண்ட் ஸ்லைட்ஸ் பாஸ் ஹிஸ் பேர் வாய்ஸ் which was drenched in sweat. She could feel the heating passing down her spine with that slide. Adi turns back without realizing her proximity and they lose their balance and fall on the ground. Adi holds her waist and turns her around to land first on the ground so that she doesn't get hurt. பாரு அவர் மேலே விழுறா. விழுந்த ஃபோர்ஸில் அவள் லிப்ஸ் அவர் பேர் செஸ்டில் டச் ஆகுது. ஆதி அவளை டைட்டாக ஹக் பண்ணுறார். ஷி குட் பேர்லி பிரீத். ஆல் ஷி குட் ஃபீல் வாஸ் ஹிஸ் பாடி drenched in sweat. His perfume and his manly scent together was intoxicating her. Her one hand was around his hip and the other hand on his shoulder, her lips still burning his chest. Adi could feel every moment of her unease, her lips still scorching his desire and her eyelids slowly fluttering was just making it impossible for him to let it go. Paru tries to get up, but her hand was stuck under Adi's bare waist. Her attempt to move it just kicked the argue in him. He pushed her roughly on the floor and came on top of her. She was shocked, tickled. She gasped and held her breath waiting for his next most awaited move, but he held her hands and went slowly towards her. His fingers slowly crossed hers with their hands slightly up on either sides. She didn't resist, but was too scared to grasp
it back. A drop of sweat fell from his forehead and her neck. She gasped. Adi moved closer. She could feel his lips warm just close to hers. She shied. His hold on her hand hardened. She was still not holding back. Adi's hold started to hurt her. She slowly opened her eyes into his furious glance. His eyes could just ban her. She cuddled up her legs and innocently looked at him. Adi's furred up eyes softened when he sees tears building up in hers. He let go of her fingers slowly. She quickly got up and settled her dupatta and walked out. She stood near the steps and remembered her friend saying, "If he is not noticed, means you are not hot enough for him." She sat down and started to cry. She didn't know what was she crying for. To be continued. Thanks for watching. Bye bye. Yeah, everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.